Students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வெக்டர் அல்ஜிப்ரா எக்ஸைஸ் 10.2 பார்க்க போறோம். இதுல முதல் கொஸ்டின் கம்ப்யூட் த மேக்னிடியூட்னு கேட்டிருந்தாங்க. A வெக்டர் கொடுத்திருக்காங்க. எப்பவுமே எந்த ஒரு வெக்டர் கொடுத்தாலும் அதோட மேக்னிடியூட்ன்றது அந்த வெக்டரோட லென்த்தை கண்டுபிடிக்க சொல்றதா அர்த்தம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் இப்போ இது xi yj zk அப்படின்றது வெக்டரோட ஜெனரல் ஃபார்ம்ல இருந்ததுன்னா x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் இந்த i பக்கத்துல இருக்க நம்பர் j பக்கத்துல k பக்கத்துல கொடுத்திருக்க நம்பர் எடுத்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு அதுக்கு ரூட் எடுத்தோம்னா அதுதான் உங்களோட மேக்னிடியூட். அதாவது ஆரிஜின்ல இருந்து அந்த வெக்டர் எங்க இருக்கு அப்படின்றதோட லென்த்தை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் மேக்னிடியூட்ல. ஸோ அப்போ இவங்களோட மேக்னிடியூட பார்க்கலாம். மேக்னிடியூட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்க பக்கத்துல நம்பர் இல்லைன்னா இப்படி ஒன்னுன்னு எடுத்துக்கோங்க. 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் வரும். ஸோ 1 பிளஸ் 1 பிளஸ் 1. ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரூட் 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரூட் 3 தான் உங்களோட மேக்னிடியூட். அதுல இன்னும் 2 வெக்டர்ஸ் கூட நமக்கு கொடுத்துருக்காங்க. 2i கேப் ஜே கேப் 3k கேப். ஸோ இவங்களோட மேக்னிடியூட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்க இருக்க நம்பர் வந்து 2 ஸ்கொயர் பிளஸ் தான் நீங்க போடணும். இப்போ இங்க -7 கொடுத்திருந்தாலும் -7 ஸ்கொயர் பண்ணும்போது அது பிளஸ்ஸா தான் மாறும். பிளஸ் -3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணா 4, 7 ஸ்கொயர் பண்ணும்போது 49, மாதிரி 3 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு திருப்பியும் 9 தான் கிடைச்சிருக்கும். எழுதிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது இது 58, இங்க ஒரு 4 இருக்கு, 62. இப்போ ரூட் 62 தான் மேக்னிடியூட் ஆஃப் பி. ஸோ அடுத்த நம்பர் சி வந்து மேக்னிடியூட் ஆஃப் சி கண்டுபிடிக்கலாம். ரூட் ஆஃப் இங்க இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். ஸோ 1/√3 ஸ்கொயர் பிளஸ் 1/√3 ஸ்கொயர் பிளஸ் 1/√3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பண்ணா 1, ரூட் 3 ஸ்கொயர் பண்ணா வெறும் 3. இங்கேயும் 1 ஸ்கொயர் பண்ணிட்டு ரூட் 3 ஸ்கொயர் பண்ணிடலாம். 1 ஸ்கொயர் பண்ணிட்டு ரூட் 3 ஸ்கொயர் பண்ணிடலாம். ரூட் 3 ஸ்கொயர் பண்ணா 3 தான் வரும். ரூட் 3 இன்டு ரூட் 3 3 தான். லைக் ஃப்ராக்ஷன், ஏன்னா எல்லாத்தோட டினாமினேட்டரும் சேமா இருக்கு. இப்போ ஒரே ஒரு 3 எடுத்துட்டு மேல 1 பிளஸ் 1 பிளஸ் 1 அப்படின்னு போட்டுடலாம். அப்போ மேல ஆட் பண்ணும்போது 3/3ன்னு கிடைக்கும். அப்போ கேன்சல் பண்ணும்போது 1ன்னு கிடைக்குது. அப்போ 1 தான் சி வெக்டரோட மேக்னிடியூட். Write two different vectors having same magnitude அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வெக்டருக்கு ஒரு வெக்டரும் பி வெக்டருக்கு ஒரு வெக்டரும் எடுத்துக்கலாம். ஏ வெக்டர் வந்து i பிளஸ் 2j பிளஸ் 3k அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஸோ பி வெக்டருக்கு நம்ம ஒரு வெக்டர் எடுக்கணும்ல, ஆனால் 2 பேருக்கும் சேம் மேக்னிடியூட் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாங்கன்னா இங்க இருக்குல்ல 1 2 3ன்ற நம்பர் நான் இதுல யூஸ் பண்ணியிருக்கேன். இதே நம்பரை யூஸ் பண்ணி வேற மாதிரி எழுதுங்க. இப்போ இது நான் வந்து 3i பிளஸ் 1j -2k இதே மாதிரி எழுதிக்கோங்களேன். இப்போ 1 2 3 தான் நீங்க மாத்தி போட்டிருக்கேன், வேற சிம்பிள் போட்டிருக்கேன். ஏன்னா இப்படி போடுறதுனால நம்மளோட மேக்னிடியூட் வேல்யூ மாறாது. இங்க பாருங்க, மேக்னிடியூட் ஆஃப் ஏ வேணும்னா ஸோ இங்க ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணும்போது 1 பிளஸ் 4 பிளஸ் 9 ஆட் பண்ணா ரூட் 14 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பியோட மேக்னிடியூட பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 ஸ்கொயர் வரும், அதுக்கப்புறம் 1 ஸ்கொயர், அதுக்கப்புறம் -2 ஸ்கொயர். ஏன்னா -2 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு +4 தானே கிடைக்கும். அப்போ 9 பிளஸ் 1 பிளஸ் 4. ஸோ ஆட் பண்ணும்போது ரூட் 14. 2 பேரோட மேக்னிடியூடும் ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் 2 பேரும் சேம் வெக்டர்ஸ் கிடையாது. 2 பேரும் டிஃப்ரெண்ட் வெக்டர்ஸ் தான், ஆனால் மேக்னிடியூட் ஒரே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எந்த பாசிபிள் ஆன்சரும் நீங்க எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3ல கேட்டிருக்காங்க. ரைட் டூ டிஃப்ரெண்ட் வெக்டர்ஸ் ஹேவிங் சேம் டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. பாருங்க, போன கொஸ்டின்ல சேம் மேக்னிடியூட் கேட்டிருந்தாங்க, இல்ல சேம் டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. இப்படி சேம் டைரக்ஷன் கேட்டாங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஏ வெக்டருக்கு வந்து 1i பிளஸ் 2j பிளஸ் 3k அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதே டைரக்ஷன்ல இருக்க இன்னொரு வெக்டர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ பி வெக்டர்ஸ் ஈக்குவல் டு இவங்க எல்லாத்தையும் ஒரே டேபிள்ஸால மல்டிபிள் பண்ணி ஒரு வெக்டர் எடுங்க. இப்போ இது கூட 2 மல்டிபிள் பண்ணும்போது 2i பிளஸ் 4j பிளஸ் 6k இப்படி எழுதிக்கோங்க. ஒரே டேபிள்ஸால மல்டிபிள் பண்ணுங்க. 2 டேபிளோ 3 டேபிளோ ஏதோ ஒன்று மல்டிபிள் பண்ணிக்கோங்க, இப்படி கிடைச்சிடும். ஸோ இவங்களோட மேக்னிடியூட கண்டுபிடிக்கணும்னா ஈஸியாக நம்ம ரூட் ஆஃப் ஸ்கொயர் பண்ணிடுவோம். இவங்களோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும்னா இவங்களோட எல் எம் என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1/ரூட் ஆஃப், அதாவது இங்க இருக்கிற நம்பர் பை இதோட மேக்னிடியூட் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் இதுதான் இவங்களோட மேக்னிடியூட். ரெண்டாவது இருக்கிற நம்பர் 2, அப்போ 2/ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர்னு எழுதணும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 3/ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் இதுதான் நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ ஏஐ பிஜே சிகேன்னு இருந்துச்சுன்னா a/ரூட் ஆஃப் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் b/, அதாவது நம்ம அந்த காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமாவை எடுத்து எழுதுவோம்ல, அதுதான் இப்படி எழுதிக்கிறோம். ஸோ இப்படி எழுதியாச்சு. இப்போ இதோட வேல்யூ 1/ரூட் ஆஃப், இதை ஆட் பண்ணும்போது 9 10 14 ரூட் 14. அப்போ 1/ரூட் 14, 2/ரூட் 14,
3/√14. இதை இப்படி எடுத்து எழுதும்போது தனித்தனியா எழுத கஷ்டமா இருக்குல்ல. அதனால இப்ப இந்த பிக்கு நான் எழுதும்போது ஈஸியா என்ன பண்ணிட போறேன்னா, முதல்ல அதோட மேக்னிட்யூட கண்டுபிடிச்சுக்கிறேன். 2² + 4² + 6² அப்படின்னு எழுதிட்டு, இத வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2 ஆர் 4, இது ஒரு 16, இவங்கள ஆட் பண்ணும்போது 36 அப்படின்றது கிடைக்குது. இவங்கள ஆட் பண்ணிடலாம். √56. ஸோ √56 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 56 நம்மளால ரூட்ல இருந்து வெளில எடுக்க முடியும். ரூட்ல இருந்து வெளில எடுக்கும்போது ஸோ 2 × 2 × 14. அதாவது ஒரு 2 வெளியில எடுத்துட்டு உள்ள √14 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இதுதான் உங்களோட மேக்னிட்யூட். இதை யூஸ் பண்ணி தான் உங்களோட டைரக்ஷனை நம்ம எழுதணும். ஸோ இந்த பி வெக்டரோட டைரக்ஷனை பார்க்கும்போது ஸோ டைரக்ஷன் ஆஃப் நம்மளோட பி வெக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருக்க நம்பர் 2வா? இப்போ 2/2 √14. அடுத்த நம்பர் இங்க யாரு? 4. 4/2 √14. அடுத்த நம்பர் யாருங்க? 6. 6/2 டைம்ஸ் √14 இப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. இந்த 2ம் கேன்சல் ஆயிடும். இந்த 2ம் இந்த 4ம் கேன்சல் ஆயிடும். இந்த 2ம் இந்த 6ம் கேன்சல் ஆயிடும். இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இதுல 1/√14 இருக்கு, இதுல 2/√14 இருக்கு, இதுல 3/√14 இருக்குல்ல. ஸோ ரெண்டு பேரோட டைரக்ஷனும் சேமா இருக்கு. டைரக்ஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டைரக்ஷன் ஆஃப் பி. அதான் நம்ம கிட்ட கேட்டாங்க. சேம் டைரக்ஷன் வரணும், ஆனால் டிஃப்ரெண்ட் வெக்டர்ஸ் எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏதாவது ஒரு வெக்டரை எழுதுங்க. ஒரே நம்பரால் மல்டிபிள் பண்ணி இன்னொரு வெக்டரை எடுத்துட்டீங்கன்னா கிடைச்சிடும். எடுக்கும்போது கொஞ்சம் சின்ன நம்பர் எடுத்தா கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். இப்படி எடுத்து எழுதிடுங்க. டைரக்ஷன் ஆஃப் ஏவும் பியும் சேமா இருக்குன்னு. கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x and y so that vectors 2y + 3j and xi + yj are equal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2y + 3j ஈக்குவல் டு xi + yj. இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கணும்னா எக்ஸும் ஒய் என்னவா இருக்கணும்னு கேட்குறாங்க. இங்க இருக்கிற ஐயோட காம்பனண்ட்டும் இங்க ஐ கேப், இங்கேயும் ஐ கேப் ஜே கேப் இருக்கு கொஸ்டின்ல. அதாவது ஐ கேப்ன்றது எக்ஸோட டைரக்ஷன், ஒய்யோட டைரக்ஷன்ல. அதே மாதிரி இப்போ இங்க வந்து எக்ஸோட பிளேஸ்ல இங்க 2 இருக்கு, இங்க ஒய்யோட பிளேஸ்ல 3 இருக்கு. ஐயோட காம்பனண்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. எக்ஸ் வந்து 2, இங்க ஜேயோட காம்பனண்ட்டும் இங்கே ஜேயோட காம்பனண்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு y = 3ன்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5ல பாருங்க. அவங்க ஃபைண்ட் த வெக்டர் அண்ட் ஸ்கேலர் காம்பனண்ட் ஆஃப் த வெக்டர் வித் இனிஷியல் பாயிண்ட் வந்து 2, 1 அந்த டெர்மினல் பாயிண்ட் வந்து -5, 7. இவங்களோட வெக்டர் காம்பனண்ட்டையும் ஸ்கேலர் காம்பனண்ட்டையும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் வந்து x1 y1 அப்படின்னும், இந்த பாயிண்ட் x2 y2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ற ஒரு வெக்டர் நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும் தெரியுமா? x2 - x1, y2 - y1 அப்படின்னு எழுதுனா நம்ம அவங்களோட ஸ்கேலர் காம்பனண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு ஐயும் ஜேயும் நம்ம ஜாயின் பண்றது மூலமா அவங்களோட வெக்டர் காம்பனண்ட்டை எழுதிடலாம். ஸோ இங்க வர ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இந்த x2ல இருந்து இந்த x1 நம்ம மைனஸ் பண்ணணும். கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து 2, 1, இங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து 5, 7. இது நம்மளோட x1, இது y1, இது நம்மளோட x2, இது நம்மளோட y2. இப்படி எடுத்து எழுதிட்டு இப்போ சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து நம்ம Pன்னு எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து Qன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த PQன்ற வெக்டர் தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்றோம். PQ அப்படின்ற வெக்டரை ஃபைண்ட் பண்றோம். P இனிஷியலாவும் Q டெர்மினலாவும் வச்சிருக்க ஒரு வெக்டரை ஃபார்ம் பண்ணா இங்க இருக்கிற x2 வந்து -5, மைனஸ் போட்டுட்டு தான் இந்த x1 எழுதணும். மைனஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம ஐ கேப்னு சொல்லிக்கலாம். அடுத்து இங்க ஒய்யும் இந்த ஒய்யும் தான் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ பிளஸ் y2 மைனஸ் y1, இங்க வந்து இப்படி ஜே கேப் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ எழுதியாச்சு. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து ஒரு -7 ஐயும் சரி y1 y2ஓட நம்பர், y2ஓட வேல்யூ வந்து 7, மைனஸ் போட்டு y1 வந்து 1, 7 - 1 வந்து நமக்கு இங்க 6j அப்படின்றது கிடைக்குது. இப்படி எழுதிட்டீங்களே, இதுதான் அந்த PQவோட வெக்டர். இதுல அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா ஸ்கேலரோட காம்பனண்ட் என்ன, வெக்டரோட காம்பனண்ட் என்னன்னு தானே கேட்டாங்க. ஸ்கேலரோட காம்பனண்ட் கிடைச்சிருக்க நம்பர் -7 and 6 அப்படின்றது உங்களோட ஸ்கேலர் காம்பனண்ட். உங்களோட வெக்டர் காம்பனண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெக்டரோட காம்பனண்ட்றது அந்த ஐ கேப் ஜே கேப்போட சேர்த்து சொல்றது. -7 ஐ கேப் and 6j கேப். இது வந்து அந்த டைரக்ஷனோட சேர்த்து சொல்றதா நம்ம வெக்டர் காம்பனண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 6th கொஸ்டின்ல ஃபைண்ட் த சம் ஆஃப் த வெக்டர்ஸ் a வெக்டர், b வெக்டர், c வெக்டர் கொடுத்திருக்காங்க. சம்னா அடிஷன். a வெக்டர், b வெக்டர், c வெக்டர் எடுத்து எழுதி ஸோ ஐ கேப் எல்லாம் ஒரே ஆர்டராகவும் ஜே கேப் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா எழுதிக்கோங்க. அதே மாதிரி கே கேப்ல எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஐயோட நம்பர்ஸ் எல்லாம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இதுல +1 இருக்கு, அடுத்து -2, அடுத்து +1, அதாவது 1 -2 +1 இருக்கு. இந்த 1 1 +2, அப்புறம் இங்க ஒரு -2 இருக்கு. வேல்யூ என்ன? 0. அப்போ இது 0i அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஜேயோட நம்பர்ஸ் பாருங்க. -2 +4 -6 இருக்கு நம்ம கிட்ட.
ஸோ இது ரெண்டும் மைனஸில் இருக்கிறதுனால -8 + 4 நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணால் -4 கிடைக்குது. ஸோ -4j கேப். ஸோ அடுத்து கேயோட நம்பர்ஸ் பார்க்கும்போது இங்கே வந்து +1 +5 -7 இருக்கு. இது ரெண்டு ப்ளஸ் நம்பர் 6 - 7 பண்ணிடலாம். அப்போ -1 கிடைக்கும். இப்போ -1 k கேப் அப்படின்னு எழுதிடலாம். இதான் a வெக்டர், b வெக்டர், c வெக்டரோட வேல்யூ. 7th question பார்க்கலாம். Find the unit vector in the direction of a vector a vector equal to I cap, j cap, 2k capனு கொடுத்திருக்காங்க. யூனிட் வெக்டர் அப்படின்னா a cap அப்படின்னு நம்ம சொல்லுவோம். a வெக்டர் பை மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டர் பண்ணா நமக்கு அதோட யூனிட் வெக்டர் கிடைச்சிரும். எந்த ஒரு வெக்டருக்கும் நம்ம யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா அந்த வெக்டரை அவங்களோட மேக்னிடியூடால டிவைட் பண்ணணும். அந்த வெக்டரோட லென்த்தால நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து டைரக்ஷன்ல இருக்க ஒரு யூனிட் வெக்டர் கிடைக்கும். முதல்ல இவங்களோட மேக்னிடியூட கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மேக்னிடியூடுன்றது அவங்களோட லென்த். ரூட் ஆஃப் இங்கே ஐ பக்கத்தில் 1 இருக்குது. ஸோ 1². ஜே பக்கத்துலையும் எதுவும் கொடுக்கல. அப்போ அதுவும் 1² தான். லாஸ்ட்டில் இங்கே 2² கொடுத்துருக்கறதுனால 2². ஸோ இதை 1 ஸ்கொயர் பண்ணால் 1 + 1 + 4 அப்படின்னு எழுதிடலாம். 4 + 1 5, 5 + 1 √6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இவங்களோட யூனிட் வெக்டர் எழுத போகிறோம். யூனிட் வெக்டர் இப்படி கேப்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது ஏ வெக்டரை எழுதிட்டு அதுக்கு கீழே அவங்களோட மேக்னிடியூட் எடுத்து போடணும். ஏ வெக்டர் நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு? I + j cap + 2k cap அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கு கீழே √6 அப்படின்னு போடணும். இந்த √6 அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே காமன். அதனால எல்லாருக்கு கீழேயுமே இந்த √6 அப்படின்றத எடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் அவங்க கேட்டிருக்கிற கொடுத்திருந்த வெக்டரோட அதே டைரக்ஷன்ல இருக்க ஒரு யூனிட் வெக்டர். ஸோ இப்படி எழுதி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.